சிம்மம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய பெருமைகளை வைத்து கேலி பேசிய ஒரு நபர்கள் உங்களுடைய முதுகுக்கு பின்னால் தான் இருப்பார்கள். ஆனால் இதனை பார்த்து நீங்கள் கோபப்பட்டு கொண்டு தேவையில்லாத ஒரு முடிவுகளை எடுக்கிறேன், அவர்களை என்னுடைய வாழ்க்கையை விட்டு விலக்குகிறேன் என்றெல்லாம் நீங்கள் எடுத்த முடிவுகள் எல்லாமே உங்களுக்குள்ள பிரச்சனைகளை மட்டும்தான் தேடி கொடுக்கும். நீங்கள் உங்களுடைய வழிகளில் சரியாக போய்கொண்டே இருங்கள். புதிய முயற்சிகளை செய்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு பிடித்த செயல்களை செய்தாலும் சரி, உங்களுடைய முடிவுகளுக்கு கேலி செய்யக்கூடிய நபர்களும் உங்களுக்கு பிரச்சனையாக வரக்கூடிய நபர்களும் வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களை ஒரு மனிதராக கூட நீங்கள் மதிக்கவே கூடாது. உங்களுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் செய்கிறார்களோ அவர்களை மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வைத்துக் கொண்டு மீதி நபர்கள் அனைவரையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்குங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் சாதித்த விஷயங்களை அல்லது உங்களுடைய குடும்ப பாரம்பரியத்தை அல்லது உங்களுடைய உழைப்பை நீங்கள் சற்றே பெருமையாக பேசுவது வழக்கம். ஆனால் அது மற்றவங்களுக்கு அது பிடிக்காமல் கூட போயிருக்கலாம். நீங்கள் எத்தனை நபர்கள், பழகியவர்கள் அல்லது புதிதாக வந்தவர்கள் என யாராக இருந்தாலும் கூட்டத்தில் இருக்கும் பொழுது கூட நீங்கள் உங்களை பற்றி எப்பொழுதுமே தற்பெருமையாக பேசுவீர்கள். அப்படி தற்பெருமையாக பேசுவது பிரச்சனையாக மாறிவிடுமா என்று கேட்டால் நிச்சயமாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். சமீபத்தில் கூட உங்களுடைய பெருமை பேச்சால் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுக்கள் உங்கள் மீது விழப்பட்டிருக்கும். ஆனால் உங்களுடைய இந்த ராஜ குணத்தை கண்டு பொறாமை கொண்ட ஒரு சுயநல கூட்டங்கள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய பெருமைகளை திமிர் என்று, ஆணவம் என்றும் முத்திரை குத்தி அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. நீங்கள் ஒரு பொது மேடையிலோ அல்லது குடும்ப விசேஷத்திலோ உங்களுடைய சாதனைகளை பகிர்ந்து கொண்ட பொழுது அதை கைதட்டி பாராட்டுவதற்கு பதிலாக உங்களுடைய முகத்திற்கு நீராகவே உங்களை கேலி செய்த நபர்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். இவருக்கு ரொம்பத்தான் கொழுப்பு, தன்னை தவிர வேறு யாரும் இங்கு வாழ தகுதியற்றவர்கள் என்று நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் பிரச்சனைகளையும் நிச்சயமாகவே தேடி கொடுத்திருப்பார்கள். இதுவே உங்களுடைய உன்னதமான நோக்கத்தை கொச்சைப்படுத்தி உங்களை பொதுவெளியில் சிரிப்பு பொருளாக மாற்றிய ஒரு தருணங்களையும் சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தார்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்ததா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் என்பது வரத்தான் செய்யும். ஆனால் அதனை கண்டு நீங்கள் அதனை எதிர்த்து நிற்காமல் உங்களுக்கு அருகில் வந்தால் மட்டும் அதனை எதிர்த்து நில்லுங்கள். அது உங்களை விட்டு தானாகவே விலகிவிடும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணத்தினால் ஏற்பட்ட பெரிய ஒரு பின்னடைவுகள் கூட நிச்சயமாக இருக்கும். ஒரு காலத்தில் உங்களுடைய கையில் இருந்த பணம் உங்களுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்த நாட்களும் நிச்சயமாகவே உண்டு. பல ஆண்டுகள் உழைத்து சேமித்த தொகை ஒரு தவறான ஒரு முடிவு, எதிர்பாராத ஒரு செலவு, நம்பிக்கை வைத்த ஒருவரின் செயலால் குறைந்து போயிருக்கலாம். அந்த ஒரு நாளில் இத்தனை வருட உழைப்பு இப்படி போய்விட்டதே என்று வேதனை உங்களை அமைதியாகவே அளவைத்துக் கொண்டுமே தான் இத்தனை நாட்களும் இருந்தது. ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்துமா? இது ஏற்பட்டு இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பொருளாதார பின்னடைவை நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கும். அந்த இழப்புக்கு பிறகு மீண்டும் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய தைரியத்தையும் வாழ்க்கை உங்களிடம் நிச்சயமாகவே கேட்டிருக்கலாம். நம்ம இனிமேல் இதை தொடங்கினால் அது நமக்கு நன்மைகளை தேடி கொடுக்குமா என்று நீங்களே உங்கள் மீது சந்தேகித்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணமானது உங்களுடைய கையில் நிலையாக நிலைத்து நிற்பதற்கான ஒரு நல்ல ஒரு காரியங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாரி வழங்கக்கூடிய வள்ளல்கள் என்பதால் உங்களிடம் பணம் வந்தால் அதை மற்றவர்களிடம் கௌரவத்திற்காகவும் உதவிக்காகவும் செலவழித்து விட்டு பிறகு கையேந்திய நிலைமைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. நீங்கள் யாராவது உங்களிடம் பணம் வேண்டும், பொருள் உதவி வேண்டும், ஏதேனும் ஒரு உதவிகள் கேட்டு வந்தால் உடனடியாக செய்யக்கூடிய நல்ல ஒரு எண்ணங்களும் நல்ல ஒரு மனமும் உங்களிடம் நிச்சயமாகவே இருக்கும். நீங்கள் அப்படி செய்துவிட்டு திரும்ப நீங்கள் கொடுத்த பணம் உங்களுடைய கையில் வராமல் மற்றவர்களிடம் போய் கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய
சனியின் அனுகிரகத்தால் உங்களுடைய கையில் வரக்கூடிய பணங்கள் வீண் விரயமாக்காமல் நிலையாகவே உங்களுடைய கையில் தங்கப் போகிறது. பணத்தை இருக்கக்கூடிய காந்த சக்தி உங்களுடைய தனஸ்தானத்தில் இப்பொழுது குடியேறுவதால் வருமானங்கள் பல வழிகளில் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெருகிவிடும். அனாவசிய கடன்கள் எல்லாமே அடைப்பட போகுது. வந்த பணத்தை அசையா சொத்துக்களாகவோ அல்லது லாபகரமான முதலீடுகளாகவோ மாற்றி உங்களுடைய பொருளாதார நிலைமைகளை நிரந்தரமாக உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். பணம் சம்பாதிக்கிறேன் ஆனால் தங்கவில்லை என்ற உங்களின் நீண்ட நாள் சாபங்கள் இப்பொழுது ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரப்போகுது. இதனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீர்கள். அப்படிப்பட்ட சில நிகழ்வுகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இழுப்பறியாக இருந்த வரவுகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் ஈடேறி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களையும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே கொண்டு வந்து சேர்க்கும். மற்றவங்களுக்கு தேவையான ஒரு பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவீர்கள். சோர்வுகள் எல்லாமே நீங்கி ஒரு சுறுசுறுப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டப்போகுது. உணர்வு பூர்வமாக பேசுவதை குறைத்து கொண்டு சூழ்நிலைகளை அறிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். இப்படிப்பட்ட நேரங்களும் இப்படிப்பட்ட விஷயங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். வியாபாரத்திலும் ஒரு நல்ல லாபங்கள் என்பது கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டப்போகுது. இப்படிப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். நிச்சயமாக இருக்காது. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பொருளாதார பின்னடைவை நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கும். அந்த இழப்புக்கு பிறகு மீண்டும் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய தைரியத்தையும் வாழ்க்கை உங்களிடம் நிச்சயமாகவே கேட்டிருக்கலாம். நம்ம இனிமேல் இதை தொடங்கினால் அது நமக்கு நன்மைகளை தேடி கொடுக்குமா என்று நீங்களே உங்கள் மீது சந்தேகித்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணமானது உங்களுடைய கையில் நிலையாக நிலைத்து நிற்பதற்கான ஒரு நல்ல ஒரு காரியங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாரி வழங்கக்கூடிய வள்ளல்கள் என்பதால் உங்களிடம் பணம் வந்தால் அதை மற்றவர்களிடம் கௌரவத்திற்காகவும் உதவிக்காகவும் செலவழித்து விட்டு பிறகு கையேந்திய நிலைமைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. நீங்கள் யாராவது உங்களிடம் பணம் வேண்டும், பொருள் உதவி வேண்டும், ஏதேனும் ஒரு உதவிகள் கேட்டு வந்தால் உடனடியாக செய்யக்கூடிய நல்ல ஒரு எண்ணங்களும் நல்ல ஒரு மனமும் உங்களிடம் நிச்சயமாகவே இருக்கும். நீங்கள் அப்படி செய்துவிட்டு திரும்ப நீங்கள் கொடுத்த பணம் உங்களுடைய கையில் வராமல் மற்றவர்களிடம் போய் கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய சனியின் அனுகிரகத்தால் உங்களுடைய கையில் வரக்கூடிய பணங்கள் வீண் விரயமாக்காமல் நிலையாகவே உங்களுடைய கையில் தங்கப் போகிறது. பணத்தை இருக்கக்கூடிய காந்த சக்தி உங்களுடைய தனஸ்தானத்தில் இப்பொழுது குடியேறுவதால் வருமானங்கள் பல வழிகளில் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெருகிவிடும். அனாவசிய கடன்கள் எல்லாமே அடைப்பட போகுது. வந்த பணத்தை அசையா சொத்துக்களாகவோ அல்லது லாபகரமான முதலீடுகளாகவோ மாற்றி உங்களுடைய பொருளாதார நிலைமைகளை நிரந்தரமாக உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். பணம் சம்பாதிக்கிறேன் ஆனால் தங்கவில்லை என்ற உங்களின் நீண்ட நாள் சாபங்கள் இப்பொழுது ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரப்போகுது. இதனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீர்கள். அப்படிப்பட்ட சில நிகழ்வுகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இழுப்பறியாக இருந்த வரவுகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் ஈடேறி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களையும்